சீதாவோட புடவை மட்டும் துவைக்க சொல்லிட்டு இப்ப எல்லாரும் புடவையும் துவைக்க வச்சுட்டாங்க. அந்த சித்ரா தேவிக்கு நான் பிடிக்கவே மாட்டேங்குது. கையெல்லாம் எரியுதே. இந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, புடவையெல்லாம் துவைச்சு கையெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்குமா? துணி துவைக்கிறியா? என்ன சொல்ற நீ? ஆமாம்மா, எல்லாரோட துணியையும் துவைக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. ஐயோ, நீ எதுக்கு எல்லாரும் துணியும் துவைக்கணும்? அது அந்த சித்ரா தேவியோட ஆர்டர். அதுவும் இல்லாம ஆன்டிசெப்டிக் போட்டு வேற துவைக்கணுமா. துவைச்சு என் கையில இருக்கிற ஆயுள் ரேகையே அழிஞ்சு போச்சுமா. ஏ, இந்த வேலையெல்லாம் செய்ய வேலைக்காரி இல்லையா? இல்ல வாஷிங் மிஷின் இல்லையா? எல்லாம் இருக்குமா, இருந்தாலும் எல்லா வேலையையும் என்கிட்ட தான் வாங்குறாங்க. எல்லாம் என் கர்மம். பிரியா, இது பரமா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீதா தான். அம்மா, அவளே ரொம்ப பாவம்மா. எழுந்து நடக்க முடியாம தவிக்கிறா. என்ன சொல்ற நீ? அவதான் குணமாயிட்டு வரான்னு சொன்னல. உண்மைதாம்மா. ராம் அவளை நடக்க வைக்கிறேன்னு கூட்டிட்டு போய் மறுபடியும் அவ கீழே விழுந்து இப்ப மெத்தையில படுத்த படுக்கையா இருக்காமா. சரி, அதை விடு. அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். ஆமா, அவ எப்பதான் எந்திரிச்சு நடப்பாளா? அவளுக்கு என்னமோ பயமாமா. அது போனாதான் அவளால எழுந்திருச்சு நடக்க முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. அது சரி, பயமா? அது என்னது? அப்படி இல்லம்மா, அவ மறுபடியும் எழுந்து நடந்தா தான் கீழே விழுந்துருவோமோங்கிற பயம். ஓ ஓ ஓ, அப்படி ஒரு பயமா? அவளுக்கு பயம் போகணும்னா வீல் சேர்ல உட்கார வச்சு எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்றாங்க. பிரியா, உனக்கு இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அவளை நீயே எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயே. அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், சொல்றத கேளுடி. அப்பதான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முதல்ல செய். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே பண்றேன். சரி. இவ சொன்னதை செய்ய மாட்டேன். எது சொன்னாலும் அது எதுக்கு இது எதுக்குன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அம்மா எதுக்கு சீதாவை வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க? ஒண்ணுமே புரியலையே. சரி, அம்மா சொன்ன மாதிரியே செய்வோம்.